ஹலோ காய்ஸ், வெல்கம் டு லிமிட்லெஸ் அனிமே தமிழ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ப்ளீச் எபிசோடு 1 தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்காக மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அவள் என்னமோ என்னால் உணர முடியுதுன்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் ஹெட்டிங்கை போட்டு எபிசோட் ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு பையனை காட்டுறாங்க. அவன் டேய் யாரா அந்த வேஷத்தை தட்டி விட்டு தான் அடிச்சிட்ருக்கான். நல்லா இருக்கவனே யாரா அந்த வேஷத்தை அடிச்சு அடிக்க வரான். அவன் மூஞ்சில் வச்சு படுக்கப்பட்டுறான். டேய் நல்லா இருக்கானே இங்கே வாடா, எவன்டா அதை தட்டி விட்டது? சாரிப்பா, நாங்கள் தான் ஸ்கேட்டிங் அடிக்கும் போது தட்டி விட்டான், ப்ளீஸ் என்னை விட்டு. வாயில் குத்துறான் நம்மால். டேய் நம்மேல் தட்டி விடுவீங்க? ஐயோ மாட்டோம், தட்டி விட்ட கொய்யால் வெட்டிடுவேன் அப்படிங்கிறான் நம்மால். அவன் திரும்பி ஒரு சோலோடாக பேசுகிறான். அது உனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு கேட்குறான். என் பேர் இச்சிகோ குரோசாக்கி, எனக்கு 15 வயசு ஆகுது, என் ஃபேமிலி ஒரு ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்குள்ளே போகிறான். பார்த்தா அவங்க அப்பா மண்டையில் வதிக்கிறான். ஐயோ ஏன் என்னை அடித்த? வீட்டுக்கு லேட்டாவாடா வர, என்னால் சோலை பார்க்க முடியும், அதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு. யார்கிட்டடா கதை கட்டுற? இவங்க 2 பேரும் பறந்து அடிச்சுக்கிறாங்க. நீ சொல்கிறதெல்லாம் நம்புறியா இச்சிகோ சொல்கிறத அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோ பேர் இச்சிகோ குரோசாக்கி அவன் பேர். அதுக்கு ஐயோ ஈச்சிகோ பின்னாடி பாரு ஒரு புது கோஸ்ட் அப்படிங்கிறான். யாரா நீ புது பையன் அப்படின்னு கடுப்பாய் அடிக்க போகிறான். அதுக்கு உங்களால் மட்டும் எப்படி இதெல்லாம் பார்க்க முடியுது? ஏதோ நல்லா பார்க்க முடியுதா முடியலையோ அப்படிங்கிறாவ. அதுக்கு இவங்க பயங்கரமாக அடிச்சிட்ருக்காங்க. போய் எனக்கு சாதே வேணாம் அப்படின்னு போயிடுறான். ஐயோ என்னால் சாப்பிடலையே அப்படிங்கிறான். யோசிச்சுட்ருக்கான். அடுத்தவங்க அப்பா ஐயோ போச்சே, ஐயோ உனக்கு அறிவே இல்லையா அப்படிங்கிறவ பத்து புள்ள. அதுக்கப்புறம் அவன் போய் அழுதுட்ருக்கான் ஈச்சி அம்மாட்ட போய். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா அடுத்து ஒரு நியூஸில் போடுறாங்க, இங்கே ஒரு சஸ்பீஷியஸாக ஒன்று முடிஞ்சிருச்சு அப்படின்னு. அதுக்கு நம்ம ஈச்சியை கேட்குறான், சரி டேடி எங்கன்னு. அவர் காலையிலே போயிட்டார் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவன் ஆள் வேஷம் எடுத்து அந்த பொண்ணுக்கிட்ட போகிறான். எங்கே போனேன் அப்படின்னு கேட்குறான். ஒரு சவுண்டு வருது. அவன் ஓடி போய் பார்த்தா அங்கே ஒரு ஹேலோ நிற்கிது. ஹேலோன்னா என்னன்னு அப்புறமா சொல்கிறேன். அதை பார்த்து நம்ம ஹீரோ ஷாக் ஆகிட்டு என்னாச்சு நான் ஓடுங்க அப்படிங்கிறாவ. அதை அடுத்து நம்ம ஹீரோவும் தெரிக்கிறான். ஓடனோட என்ன ஆகுது, என்னோட வேகமாக உடம்புல அந்த பொண்ணு கீழே விழுந்துடுறான். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அந்த ஹேலோ அந்த பொண்ணை அடிக்க வர்றது. அதுக்கு நடுவில் ஒரு பொண்ணு திடீர்னு வரா. யாருன்னா நம்ம அந்த ஃபஸ்ட் எபிசோடில் பார்த்தோம், ஃபஸ்ட்டில் பார்த்தோன்னா அந்த பொண்ணு தலையிலேயே கோடு போட்டுடுறா. என்னடான்னு பார்த்தா அவள் திடீர்னு மறைஞ்சு போய்டுறா. நம்மளால யோசிச்சுட்டு இருக்கான். பார்த்தா சுற்றி இருக்கவங்க எல்லோரும் என்ன திரும்பியும் இன்னொரு இடிப்பாடா, இது எப்படி வெடிவிருத்து நடந்துச்சுன்னே தெரில அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வீட்டில் படுத்துட்டு யோசிச்சுட்ருக்கான், எப்படி இது நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கான். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஒரு அதே பட்டர்ஃப்ளை நிற்கிது. என்னன்னு பார்த்தா அந்த பொண்ணை திரும்ப வந்துட்டான். ஏய் நீ யார், என் வீட்டுக்குள்ளே என்ன பண்ணுற? கத்தி எடுத்து நிற்கவும் நம்ம ஆள் பயந்துட்டு இருக்கான். திடீர்னு கேட்டுனே இருக்கேன், நீ யாருன்னு ஒரே நம்ம ஆளை பற்றி தான் தெரியுமே அப்படின்னு சொல்லி. இல்லை உன்னால நான் பார்க்க முடியுதான்னு தொட்டுலாம் பார்க்குறேன். ஆமாம் பார்க்க முடியுது. இப்போ அதுக்கு என்ன? திரும்ப வைக்கிறான். மண்டையால் தாவி வச்சு அங்கே போயிடுறான். அடுத்து நம்ம ஆள் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறான். சரி என்னால் என்ன பார்க்க முடியுது, அப்போ உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறா. அதுக்கப்புறம் நம்ம அந்த பொண்ணை காட்டுறாங்க. அவனை துரத்துற மாதிரி காட்டுறாங்க. என்னமோ பார்த்தா என்னமோ காலடி தடம்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கேட்குறான், நீ ஒரு சோல் ரீப்பர், நீ சோல் சொசைட்டிங்கிற இடத்துலேருந்து வந்திருக்க? ஆமாம். இதை நான் நம்பணும். ஆமாங்கிறான். சின்ன பொண்ணு என்ன விளாண்டுட்ருக்கியா அப்படிங்கிறான். அவன் கடுப்பாயிட்டு யாரா சின்ன பொண்ணுங்கிறா, பொக்கோட ஒன்றுங்கிறா. அவன் என்னமோ ஸ்பெல் யூஸ் பண்ணி அவளை படுக்க போட்டுறான். ஐயால சின்ன பொண்ணோட பொட்டன்ஷியலை பாடுறா அப்படிங்கிறா. அவள் எடுத்துகிட்டு போய் அவன் வெட்டுற மாதிரி போடுறான். நம்ம ஹீரோ பயந்துடுறா. டக்குன்னு பார்த்தா ஃபஸ்ட்டில் ஒரு சீனில் ஒரு ஹேலோவை காட்டிருப்பாங்கள்ல. ஹேலோவில் சோல்ஸில் மொத்தம் 2 வகை, ஒன்று ஹோல்ஸ் அப்புறம் இன்னொன்று ஹேலோ. ஹோல்ஸுங்கிறது குட் ஸ்பிரிட், ஹேலோங்கிறது பேட் ஸ்பிரிட் அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ அதை கேட்டுட்டு சரி உன் டிராயிங்க இவ்வளோ மட்டமாக இருக்குது அப்படிங்கிறான். அதுக்கு அவள் கடுப்பாகி அவன் மூஞ்சியிலே மீசை அரைஞ்சி விட்டு போயிடுறான். என்ன பண்ணி வச்சுருக்க அப்படிங்கிறான். அடுத்து சோல் ரீப்பரோட வேலை 2 வேலை. ஒன்று குட் சோலெல்லாம் சோல் செஞ்சுட்டு போகிறது, இன்னொன்று பேட் சோலெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறான். அந்த பொண்ணை துரத்திட்டு வருது அந்த சோல். அதுக்கப்புறம் என்னால் அந்த சோல் ரீப்பரோட வாசனையை உணர முடியுது அப்படிங்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அந்த பொண்ணை ஊற்றிட்டு அது போயிடுது. பார்த்தா அந்த இடம்லாம் டிஸ்ட்ராக்ட் ஆகுது அது வர்றதுனால.
உன்னால் அதை உணர முடியலையா, என்னமோ ஒரு சத்தம் கேட்குது அப்படின்னு. லேட்டராக தான் அவளுக்கே புரியுது இங்கே ஏதோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லி. அதுக்கப்புறம் அவள் வெளில போக ட்ரை பண்ணுறா. பட் அப்போ தான் ஒரு ட்விஸ்ட்டு என்னன்னா, அது ஸ்பிரிச்சுவல் ப்ரெஷர் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இந்த பொண்ணு பேர் யோஷி. இந்த பொண்ணை வந்து ஈச்சிகோ கிட்ட வந்து அண்ணா கரீனை காப்பாற்று அப்படிங்கிறா. யார் அந்த கரீன்னா சொல்கிறேன். இப்போ இங்கே ஒரு பொண்ணு இருக்காள், அவள் தான் கரீன். இந்த சோல் ரீப்பர் போய் நம்ம ஆளை வந்து கட்டி போட்டுருக்காள். அவன் எந்திரிச்சு நின்னோன்னே அவள் ஷாக்காயிட்டா. எப்படா நீ மேலேருந்து கீழே வந்து எந்திரிச்சு நின்ன அப்படின்னு. நம்ம ஆள் கடுப்பாயிட்டான். அவன் தங்கச்சியை பிடிச்சி வச்சானா. நம்ம ஆள் என்ன பண்ணுறான், டைட்டாக அந்த சீலே உடைக்க பார்க்குறான். உடைக்க ட்ரை பண்ணுறான், பார்த்தா உடஞ்சிருச்சு. அவன் ஷாக் ஆகிட்டா. அப்படியே நம்ம ஆள் சாதாரண மனுஷன் அடிக்கிற மாதிரி சேரை தூக்கிட்டு அடிக்கிறான். அது ஒரே தான் தள்ளுது. கடித்து சாப்பிட பார்க்குது. கரெக்டாக நம்ம ரூக்கியா இருக்காள், அவள் வந்து காப்பாற்றிட்டா. இவ பேர் தான் ரூக்கியா. அவன் என்ன சொல்கிறான்னா, உன்ட்டு அதிகமான ஸ்பிரிட் எனர்ஜி இருக்குது, அந்த ஹேலோ அதுக்காக தான் உன்கிட்ட வந்துச்சு, உன் குடும்பத்தையும் இது அட்டாக் பண்ணியிருக்கு, நீயும் அந்த பொண்ணும் வந்து ஒரு கான்ட்ராக்டில் இருக்கீங்க, அதனால தான். அது எல்லாமே என்னாலயா, இது என்னன்னு எனக்கு புரியலை, ஆனால் அது ஒரு வித்தியாசமான ஃபீலிங்காக எனக்கு இருக்குது, என்னோடய சீலையே நீ பிரேக் பண்ணியிருக்க, இது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறா. அதுக்குள்ளே அந்த ஹேலோ திரும்ப வந்துருச்சு. நம்ம ஹீரோக்கு எல்லாமே நினைச்சு, எல்லாம் என்னால் தான் நினச்சின்னு. சரி ஹேலோ ஒத்தைக்கு வாடா அப்படின்னு போய் நிற்கிறான் அந்த ஹேலோட்ட. அது வந்து கடிக்க வருது. நம்ம ஆள் என்ன பண்ணுறான், ஐயோ போச்சே அப்படின்னு நிற்கிறான். பார்த்தா ஐயோ ரூக்கியா நல்ல வந்து கடியில் வாங்கிறான். கடி வாங்கிட்டு கீழே விழுந்துட்டு, டேய் செத்தபிளே என்னடா அப்படி பண்ணிட்டேன் அப்படிங்கிறா. அதுக்கு அவன் வந்து முழிக்கிறான் பேங்க. அதுக்கு அவன் வந்து அவ்வளோதான், நீ சாக போகிறப்போ, ஆனால் அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது, நீயும் ஒரு சோல் ரீப்பராக மாறணும். என்னது, என் ஜான்பாக்டோவை பிடி, நான் அவனுக்கு பவரை கொடுக்குறேன் அப்படிங்கிறா. அடுத்து அவனோட பாதி பவரை கொடுப்போன்னு நினைக்கிறா. அவன் பிடிக்கிறான். அதுக்கப்புறம் அவன் பெரிய வெளிச்சம் அடிக்குது. என்னன்னு பார்த்தா அந்த ஹேலோ பின்னாடி போகுது. பார்த்தா நம்ம ஹீரோ முழு சோல் ரீப்பராக மாறிட்டு இங்கே ஒரு தரமான ஃபைட் சீன் இருக்கும். நான் பாதி பவரை தான் கொடுக்குறேன்னு நினச்சேன், எப்படி என் முழு பவரம் உறிஞ்சிக்கிட்டாவன் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளாஷ் அடிக்குது. என்னன்னு பார்த்தா ஹேலோட ஒரு கையை காணும். இங்கடா இங்கேருந்து வண்டியை காணுன்னு பார்த்தா பின்னாடி இன்னொரு காலையும் காணும். நம்ம ஹீரோ அசால்ட்டாக வெட்டி போட்டுருக்கான். அதுக்கப்புறம் அது கத்துதுட்டே மனுஷ பிள்ளை ஒன்றும் விட மாட்டேன்டான்னு கடிக்க வருது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மண்டையில் அவள் ஃபஸ்ட்டு கூறு போட்டாள், அது மாதிரி இவன் ஆனால் பயங்கரமான ஸ்ட்ராங்குன்னு நினைக்கிறா. அதோட இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. நேம் இச்சிகோ குரோசாக்கி, ஹேர் கலர் ஆரஞ்சு, ஐஸு ப்ரௌனுன்னு போட்டுட்டு, ஜாபு ஆக்குபேஷன் ஹை ஸ்கூல், அப்புறம் சோல் ரீப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எபிசோடு முடிக்கிறாங்க. இந்த எபிசோடு புரியலைன்னா நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம ஹீரோ ஒரு சாதாரண பையன் இல்லை, அவனுக்கு வந்து சோலை பார்க்குற பவர் இருக்குது. இதுதான் மெயின் கான்செப்ட்டு. அதுக்கு என்ன ஆகுதுன்னா, அவனால் சின்ன வயசுலேருந்து அதை பார்க்க முடியும், அதை யாரும் நம்ப மாட்டாங்க. அதனால் அந்த சோலுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறான். ஏன் அவனால் பார்க்க முடியுதுன்னா, அவங்க ஹை ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி. சோல் ரீப்பரில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சோல்ஸ் எல்லாம் அவங்க அந்த ஹேலோன்னு ஒன்று பார்த்தோம்ல, டிஸ்ட்ராய் பண்ணுவாங்க. இதுதான் இப்போதைக்கு ஒரு ஸ்டோரி. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.